வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பங்கேற்ற நிகழ்ச்சியில் துப்பாக்கிச் சூடு. ஜனநாயகத்தில் வன்முறைக்கு இடமில்லை என கண்டனம் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி. கொடைக்கானலில் நடைபயிற்சி மேற்கொண்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முதலமைச்சருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் பொதுமக்கள். மத்திய மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து தமிழகத்திற்கு முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்படும் மின்சாரத்தை நிறுத்தக்கூடாது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பங்கேற்ற பத்திரிகையாளர்களின் விருந்தில் துப்பாக்கிச் சூடு. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலவி வருவதால் தமிழகத்தில் 3 நாட்களுக்கு மழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பங்கேற்ற நிகழ்ச்சியில் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது கண்டிக்கத்தக்கது என்றும் ஜனநாயகத்தில் வன்முறைக்கு இடமில்லை என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட வெள்ளை மாளிகை செய்தியாளர்களுக்கான இரவு விருந்து நிகழ்ச்சியில் மர்ம நபர் ஒருவர் துப்பாக்கிச் சூடு நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் முன்னெச்சரிக்கையாக டொனால்ட் ட்ரம்ப், துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் உள்ளிட்ட முக்கிய நபர்களை பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பாக வெளியேற்றினர். துப்பாக்கிச் சூடு நடத்திய நபரை கைது செய்துள்ள காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பங்கேற்ற நிகழ்ச்சியில் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது கண்டிக்கத்தக்கது என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேலும் இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், டொனால்ட் ட்ரம்ப், அவரது மனைவி, துணை அதிபர் ஆகியோர் காயமின்றி உயிர் தப்பியதை அறிந்து நிம்மதி அடைந்தேன் என்றும், டொனால்ட் ட்ரம்ப் உள்ளிட்டோர் தொடர்ந்து பாதுகாப்பாகவும் நலமாகவும் இருக்க எனது வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ள அவர், ஜனநாயகத்தில் வன்முறைக்கு இடமில்லை என்றும் அது சந்தேகத்திற்கு இடமின்றி கண்டிக்கப்பட வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கொடைக்கானலில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நடைபயிற்சி மேற்கொண்ட போது பொதுமக்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் சென்னையிலிருந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது மனைவி, பேரன், பேத்தி உள்ளிட்ட குடும்பத்தினருடன் தனி விமானத்தில் மதுரைக்கு வந்தார். அதனைத் தொடர்ந்து தேவனாப்பட்டி அடுத்த கெங்குவார்பட்டியில் உள்ள கலைஞர் வைரமுத்துவின் தோட்டத்திற்கு சென்று சிறிது நேரம் ஓய்வு எடுத்தார். அதன் பின்னர் அங்கிருந்து கார் மூலம் கொடைக்கானல் வந்தார். வழிநெடுகிலும் சாலையோரம் திரண்ட திமுகவினர் மற்றும் பொதுமக்கள் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். பொதுமக்களுக்கு கை அசைத்தபடி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்றார். கொடைக்கானல், வத்தலகுண்டு, காற்றோடு, பெருமாள் மலை, மூஞ்சிக்கல் ஆகிய இடங்களிலும் ஏராளமானோர் திரண்டு முதலமைச்சருக்கு கை அசைத்தபடி வாழ்த்து தெரிவித்தனர். அதன் பின்னர் கொடைக்கானல் வந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாம்பராபுரம் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் குடும்பத்துடன் தங்கி ஓய்வெடுத்து வருகிறார். அவரை பார்க்க கட்சி நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள் யாருக்கும் அனுமதி அளிக்கப்படவில்லை என்றும், முதலமைச்சர் வருகையை முன்னிட்டு கொடைக்கானலில் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் நிறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் நட்சத்திர ஏரியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நடைபயிற்சி மேற்கொண்டார். அப்போது அதே பகுதியில் நடைபயிற்சி மேற்கொண்ட பொதுமக்கள் அவருடன் உற்சாகமாக செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். மேலும் ஏரியில் தூய்மை பணி மேற்கொண்ட தொழிலாளர்களையும் வரவழைத்து அவர்களிடம் பணி செய்யும் விவரம், நேரம், சம்பளம் உள்ளிட்ட விவரங்களை கேட்டறிந்தார். மேலும் தூய்மை பணியாளர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். முதலமைச்சர் நடைபயிற்சி மேற்கொண்டதை அறிந்து பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் ஆர்வமுடன் வந்து அவருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். மத்திய மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து தமிழகத்திற்கு முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்படும் மின்சாரத்தை நிறுத்தக்கூடாது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில், இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் செயல்பட்டு வரும் மத்திய மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து அந்த மாநிலத்திற்கு முன்னுரிமை அடிப்படையில் மின்சாரம் வழங்குவதை நிறுத்தவும், மத்திய மின் நிலையங்களில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் முழுவதையும் போட்டி ஏல அடிப்படையில் விலை நிர்ணயித்து விற்பனை செய்யவும் மத்திய மின் அமைச்சகம் முடிவு செய்திருக்கிறது என்று, மாநிலங்களில் மின் தேவையை சமாளிப்பதில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துடன் மாநிலங்களின் உரிமையும் பறிக்கும் இம்முடிவை ஏற்க முடியாது என்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மேலும் மத்திய மின் உற்பத்தி நிலையங்களால் ஏற்படும் ஆபத்துகளையும் பாதிப்புகளையும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்றும், ஆனால் அவற்றின் உரிமைகளை அவற்றுக்கு வழங்காமல் மின்சாரத்தை அதிக விலைக்கு விற்பனை செய்து
மத்திய மின் உற்பத்தி நிலையங்கள் அதிக லாபம் ஈட்ட வேண்டும் என்பது எந்த வகையிலும் நியாயம் இல்லை. எனவே மத்திய மின் உற்பத்தி நிலையங்கள் தங்களின் முடிவை கைவிட்டு இப்போது நடைமுறையில் உள்ளவாறே அவை அமைத்துக் கொள்ள தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் மின்சாரம் வழங்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பங்கேற்ற பத்திரிகையாளர்களின் விருந்தில் துப்பாக்கிச்சூடு நடைபெற்றதால் பாதுகாப்பு படையினர் டொனால்டு டிரம்பை பத்திரமாக வெளியேற்றினர். வாஷிங்டனில் உள்ள ஹில்டன் நட்சத்திர ஓட்டலில் பத்திரிகையாளர்களின் விருந்து விழா நடைபெற்றது. விழாவில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப், அவரது மனைவி மெலினா டிரம்ப், துணை அதிபர் ஜேடி வான்ஸ் உள்ளிட்ட முக்கிய அமெரிக்க தலைவர்கள் பலர் பங்கேற்றனர். விழாவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பாதுகாப்பு அதிகாரியை நோக்கி தனியொரு நபர் துப்பாக்கிச்சூடு நடத்தினார். இதனையடுத்து பாதுகாப்பு கருதி அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் முக்கிய தலைவர்களை பாதுகாப்பு படையினர் விருந்து விழாவிலிருந்து பாதுகாப்பாக வெளியே அழைத்து சென்றனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது மனைவியுடன் பங்கேற்ற விழாவில் துப்பாக்கிச்சூடு நடைபெற்ற சம்பவம் உலக அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். கடந்த 2024ஆம் ஆண்டில் டொனால்டு டிரம்பை கொல்வதற்கான முயற்சி 2 முறை நடைபெற்றது. இதில் பென்சில்வேனியாவில் நடைபெற்ற தாக்குதலில் அவர் காயமடைந்தார். தற்போது தாக்குதல் நடந்த ஹில்டன் ஓட்டலுக்கு வெளியே கடந்த 1981ஆம் ஆண்டில் முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்டு ரீகன் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் அவர் காயமடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வடக்கு உள் கர்நாடகா முதல் கன்னியாகுமரி கடல் வரை வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவி வருவதால் தமிழகத்தில் 28, 29, 30ஆம் தேதிகளில் மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் வடக்கு உள் கர்நாடகா முதல் கன்னியாகுமரி கடல் வரை வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவி வருவதால் கோவை, ஈரோடு, சேலம், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 30ஆம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் இன்று லேசான மழை பெய்யலாம் என்றும், இதனைத் தொடர்ந்து வரும் 28, 29ஆம் தேதிகளில் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும், 30ஆம் தேதி கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யலாம் என்றும், மே 1ஆம் தேதி நாமக்கல், கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யலாம் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதியின் ஓய்வு பயணம் குறித்து பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். இது குறித்து தமிழிசை சவுந்தரராஜன் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ஓட்டளிக்க வரிசையில் நின்ற மக்கள் எல்லோரும் கோடையில் வீட்டில் தன் பணியில் உள்ளனர். ஆனால் பணியில் இருக்க வேண்டிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாரிசுகளை கூட்டிக் கொண்டு கொடைக்கானலில் வாக்களிக்க துணை நின்ற மக்கள் தங்கள் அன்றாட பணியில் உள்ளனர் என்றும், ஆனால் துணை முதலமைச்சர் உதயநிதி அயல்நாட்டு பயணத்தில் உள்ளார் என்றும், அரசியல் என்பது அனைவருக்கும் சமமே என்றார். திமுகவின் இந்த ஏற்றத்தாழ்வு மனப்பான்மை அவர்களின் ஏற்றத்திற்காக அல்ல, இரக்கத்திற்காகவே என்றும் ஆய்வு செய்ய வேண்டியவர்கள் ஓய்விற்கு செல்கிறார்கள் என்றும், ஆனால் இதே கூட்டம்தான் அன்று அரசு வேலையாக ஊட்டி சென்ற காமராஜரை கும்பி எறியது குடல் வேகுது குழு குழு ஊட்டி ஒரு கேடா என்று கேலி பேசியவர்கள் என்றும், பொதுநலம் என பேசிக்கொண்டு திரியும் சுயநலிவாதிகளை புரிந்து கொள்ளுங்கள் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். ரயில் பாதை மேம்பாட்டு பணிகள் காரணமாக காவிரி விரைவு ரயில் உட்பட 23 ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டு உள்ளன என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூரு கண்டோன்மெண்டில் ரயில் பாதை மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனால் இத்தடத்தில் 23 ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டு உள்ளன. அதன்படி சென்னை சென்ட்ரல் அசோகாபுரம் காவிரி விரைவு ரயில் வரும் ஜூன் மாதம் 3, 4, 5, 6, 9, 10, 11, 21, 26 மற்றும் ஜூலை 2, 5, 6ஆம் தேதிகளில் ரத்து செய்யப்படும் என்றும், அசோகாபுரம் சென்னை சென்ட்ரல் விரைவு ரயில் வரும் ஜூன் மாதம் 4, 5, 6, 7, 10, 11, 12, 22, 27 மற்றும் ஜூலை மாதம் 3, 6, 7ஆம் தேதிகளிலும் ரத்து செய்யப்படும் என்றும், KSR பெங்களூரு சென்னை சென்ட்ரல் அதி விரைவு ரயில் வரும் ஜூன் மாதம் 4, 5, 6, 7,
10, 11, 12, 22, 27 மற்றும் ஜூலை 3, 6, 7 ஆகிய தேதிகளிலும் சென்னை சென்ட்ரல் பெங்களூரு அதி விரைவு ரயில் ஜூன் மாதம் 5, 6, 7, 8, 11, 12, 13, 23, 28 மற்றும் ஜூலை 4, 7, 8ஆம் தேதிகளிலும் ரத்து செய்யப்படும் என்றும், கர்நாடக மாநிலம் யஷ்வந்த்பூர் சென்னை சென்ட்ரல் ரயில் வரும் ஜூன் மாதம் 5, 12 மற்றும் ஜூலை 3ஆம் தேதிகளிலும், சென்னை சென்ட்ரல் யஷ்வந்த்பூர் அதி விரைவு ரயில் வரும் ஜூன் மாதம் 6, 13 மற்றும் ஜூலை 4ஆம் தேதிகளிலும் ரத்து செய்யப்படும் என்றும், மைசூர் சென்னை சென்ட்ரல் அதி விரைவு ரயில் ஜூன் மாதம் 10ஆம் தேதியும், சென்னை சென்ட்ரல் மைசூர் அதி விரைவு ரயில் ஜூன் 11ஆம் தேதியும் ரத்து செய்யப்படும் என்றும், கேஎஸ்ஆர் பெங்களூரு ஜோலார்பேட்டை கேஎஸ்ஆர் பெங்களூர் பயணிகள் ரயில்கள் வரும் ஜூலை 7ஆம் தேதி என்றும் ரத்து செய்யப்படுகிறது. ஜோலார்பேட்டை கேஎஸ்ஆர் பெங்களூரு நகர் முழு ரயில் மற்றும் பகுதி ரத்து செய்யப்படும் எனவும், இது தவிர 12 ரயில்களின் நேரம் மாற்றி அமைக்கப்பட உள்ளன என்றும் தெற்கு ரயில்வே வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் ஆன்மாவை புகைப்படங்களில் வடித்த பெருங்கலைஞன் ரகுராய் வயது மூப்பின் காரணமாக காலமானார். 1968 ரிஷிகேஷுக்கு வந்த புகழ்பெற்ற இசைக்குழுவை அவர் எடுத்த புகைப்படங்கள் ரகுராய்க்கு உலகளாவிய புகழை தேடித்தந்தன. உலக புகழ்பெற்ற புகைப்பட கலைஞர் ஹென்றி கார்டியார் ஃப்ரெஸ்னன் பரிந்துரையின் பேரில் 1977 மதிப்புமிக்க மெக்னியம் போட்டோஸ் என்ற அமைப்பில் உறுப்பினரானார். 1984 நடந்த போபால் விஷுவாயு கசிவின் துயரத்தின் கோர முகத்தை உலகிற்கு காட்டியதில் ரகுராயின் புகைப்படங்களுக்கு பெரும் பங்குண்டு. 1971 நடந்த வங்கதேச போரை துணிச்சலுடன் பதிவு செய்ததற்காக 1972ஆம் ஆண்டே இந்திய அரசு அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது. இந்நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக புற்றுநோய் மற்றும் வயது முதிர்வு தொடர்பான பிரச்சனைகளுக்காக ரகுராய் சிகிச்சை எடுத்து வந்தார். இந்நிலையில் இன்று டெல்லியில் தனியார் மருத்துவமனையில் அவர் காலமான செய்தியை அவரது மகனும் புகைப்பட கலைஞருமான நிதின் ராய் உறுதிப்படுத்தியுள்ளார். மேற்கு வங்க தேர்தலையொட்டி மாநிலத்தில் ஆங்காங்கே வெடிகுண்டுகளை வைக்க பாஜக திட்டமிட்டுள்ளதாக முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவானது வரும் ஏப்ரல் 23 மற்றும் 29ஆம் தேதிகளில் 2 கட்டமாக நடைபெற உள்ளது. இந்த தேர்தல் சுமூகமாகவும் நியாயமாகவும் நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக தேர்தல் பார்வையாளர்களாக ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு IAS அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. இந்த சூழலில்தான் மத்தியில் ஆளும் பாஜகவை மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பாம் பாலிடிக்ஸ் செய்ய பாஜக முயற்சிப்பதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து தின்ஹாதா பகுதியில் பரப்புரையில் மம்தா பானர்ஜி பேசினார். அப்போது மாநிலத்தில் ஆங்காங்கே குண்டு வெடிப்பு சம்பவத்திற்கு பாஜக திட்டமிட்டுள்ளதாகவும், அதன் மூலம் NIA அதிகாரிகளை உள்ளே நுழைய வைக்க பாஜக முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மம்தாவின் இந்த பாம் பாலிடிக்ஸ் குற்றச்சாட்டு இந்திய அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொறுமைக்கும் ஓர் எல்லையுண்டு என்றும், நான் உச்சத்தில் இருந்தபோதே அரசியலுக்கு வந்துள்ளேன் என்றும் நடிகர் சரத்குமார் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். 1990 காலகட்டங்களில் தமிழ் சினிமாவின் முன்னணி நட்சத்திரங்களில் ஒருவராக இருந்த சரத்குமார் 1996 திமுகவில் இணைந்ததன் மூலம் அரசியலுக்குள் நுழைந்தார். தொடர்ந்து 2001ஆம் ஆண்டு திமுகவிலிருந்து மாநிலங்களவை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த சூழலில்தான் கட்சி தலைவர்களுடன் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக திமுகவிலிருந்து 2006ஆம் ஆண்டு விலகிய அவர் அந்த ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவிற்கு ஆதரவாக பரப்புரை செய்தார். தொடர்ந்து 2007ஆம் ஆண்டு தனது ஆதரவாளர்களுடன் இணைந்து அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை ஆரம்பித்தார். 2011ஆம் ஆண்டில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து அக்கட்சி 2 இடங்களில் வெற்றி பெற்றது. சரத்குமார் தென்காசி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். அதனைத் தொடர்ந்து 2016ஆம் ஆண்டு தேர்தலில் அதே அதிமுக கூட்டணியில் திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிட்ட சரத்குமார் வெற்றி வாய்ப்பை இழந்தார். கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா என்ற இரு பெரும் ஆளுமைகளின் மறைவுக்கு பிறகு நடந்த 2021ஆம் சட்டப்பேரவை தேர்தலில் கமலஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சியுடன் கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்த சமத்துவ மக்கள் கட்சி 40 தொகுதிகளில் போட்டியிட்டு அனைத்து இடங்களிலும் தோல்வியை தழுவியது. இந்த நிலையில்தான் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலையொட்டி
தனது சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவுடன் இணைத்துக் கொண்டு அக்கட்சியில் 2 ஆண்டுகளாக பயணித்து வருகிறார். ஆனாலும் பாஜகவில் அவருக்கான உரிய அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லை என மாநில மற்றும் தேசிய தலைமையின் மீது தொடர்ந்து அதிருப்தியில் இருந்து வந்ததாக கூறப்பட்டது. இந்த நிலையில் சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் மகாலில் சரத்குமார் ஆலோசனையில் ஈடுபட்டார். அப்போது தொண்டர்கள் பலரும் சரத்குமாருக்கு பதவி வழங்க வேண்டும் என்றும், இல்லை என்றால் மீண்டும் சமத்துவ மக்கள் கட்சி தொடங்கி பாஜகவில் இருந்து விலக வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். குடியாத்தம் கம்மன் கழக செயலாளரும் மூத்த வழக்கறிஞருமான பூபதி ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி தனது பிறந்தநாளை கொண்டாடினார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் கம்மன் கழக செயலாளரும் மூத்த வழக்கறிஞருமான பூபதியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் ரோட்டரி மாவட்ட ஆளுநர் பழனி, கல்வியாளர் வழக்கறிஞர் ராஜேந்திரன், நகர தமாக தலைவர் தினகரன் ஆகியோர் கலந்து கொண்டு வழக்கறிஞர் பூபதிக்கு ஆளுயர மாலையும் சால்வையும் அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். அதன் பின்னர் வழக்கறிஞர் பூபதி கேக் வெட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். மேலும் ஏழை எளியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விழாவில் அரசியல் பிரமுகர்கள், முக்கிய நபர்கள் பலரும் கலந்து கொண்டனர். நேற்று முளைத்த காளான்கள் எல்லாம் தமிழ்நாட்டை ஆள முடியாது என்றும், திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் மீது தமிழக மக்கள் அதிக நம்பிக்கை வைத்துள்ளனர் என்பதால் 200 தொகுதிகளுக்கு மேல் திமுக வெற்றி என்ற தீர்ப்பு 4ஆம் தேதி வாசிக்கப்படும் என்றும் கொடைக்கானலில் காங்கிரஸ் கமிட்டியின் தமிழ்நாடு தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவு அடைந்த நிலையில் கொடைக்கானலை நோக்கி அரசியல் தலைவர்கள் படையெடுத்து வரும் நிலையில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கொடைக்கானலுக்கு வந்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கைக்கான தேர்தல் நடைபெற்றது என்றும், முதலமைச்சர் 5 ஆண்டுகள் உழைத்த உழைப்பிற்கும் செயல்படுத்திய திட்டங்களுக்கும் பரிசாக மக்கள் தீர்ப்பை எழுதியுள்ளனர் என்றும், இந்த தீர்ப்பு 4ஆம் தேதி வாசிக்கப்படும் என்றும், கனவில் வேண்டுமானால் அமைச்சரவை பட்டியலை தாவேகா தயாரித்துக் கொள்ளலாம் என்றும், நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காணால் எல்லாம் தமிழகத்தை ஆள வேண்டும் என்று நினைக்கக்கூடாது என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். கிளிப்பட்டு அருகே இருசக்கர வாகனத்தின் மீது பின்னால் வந்த லாரி மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளம் பெண் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் கிளிப்பட்டு அடுத்த வள்ளிவாகையில் இருந்து ஆடியூர் நோக்கி தாய் சரவாணி மற்றும் மகள் நிஷா ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் சொந்த ஊரான ஆடையூருக்கு சென்றபோது நுங்கம்பாடியிலிருந்து திருவண்ணாமலை நோக்கி சென்ற லாரி கிளிப்பட்டு அருகே இருசக்கர வாகனத்தின் மீது மோதிய விபத்தில் மகள் நிஷா லாரி டயரில் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த தாய் சரவாணி திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த மங்களம் காவல்துறையினர் நிஷா உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். வந்தவாசியில் அம்பேத்கரின் பிறந்தநாளை ஒட்டி அம்பேத்கரின் புகழுக்கு காரணம் கற்ற கல்வியா அரசியல் அமைப்பு சட்டமா என்ற தலைப்பில் சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் அம்பேத்கரின் பிறந்தநாளை ஒட்டி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் சார்பில் அம்பேத்கரின் புகழுக்கு காரணம் கற்ற கல்வியா அரசியல் அமைப்பு சட்டமா என்ற தலைப்பில் பட்டிமன்ற கிளை தலைவர் பூங்குழில் சிவக்குமார் தலைமையில் சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது. பட்டிமன்றத்தை கவிஞர் இஷாக் தொடங்கி வைத்தார். பட்டிமன்றம் குறித்து கவிஞர் தமிழரசன், லயன் ரா சரவணன், மாணவிகள் அஃப்ரீன், முனைவர் பிரபாகரன், ரகுபாரதி, மாணவி காவியா ஆகியோர் வாதிட்டனர். பட்டிமன்றத்தின் இறுதியில் பட்டிமன்ற நடுவரும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளரும் கலைஞர்கள் சங்க மாவட்ட தலைவருமான கவிஞர் முத்துவேலன் முடிவுரை வழங்கினார். அதில் அம்பேத்கரின் நீடித்த புகழுக்கு காரணம் அவர் பெற்ற கல்வியும் அதனால் வந்த அரசியலமைப்பு சட்டமும் என தீர்ப்பளித்தார். நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் செயலாளர் சாந்தி, பொருளாளர் காசி, நகரமன்ற துணைத் தலைவர்கள் சீனிவாசன், எழுத்தாளர் ரஷினா, கவிஞர் தமிழ் ராசா, மாலவன், வந்தவாசி வட்ட தமிழ் சங்க இணை செயலாளர் புலவர் எழுமலை, MP வெங்கடேசன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். கோவையில் நடைபெற்ற தேசிய அளவிலான சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டியில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். இந்திய சிலம்பம் சங்கம் சார்பில் 7வது தேசிய அளவிலான சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டிகள் கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்றது.
போட்டியில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். போட்டிகள் குத்தி வரிசை, நெடுங்கம்பு வீச்சு, நடுங்கம்பு வீச்சு, மான் கொம்பு, வேல்கம்பு, இரட்டை கம்பு, சுருள்வாள், தொடுமுறை கம்பு, சண்டை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்றன. போட்டியில் 800க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தங்களது தனி திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் தேர்வு செய்யப்படும் வீரர் வீராங்கனைகள் ஐதராபாத்தில் நடைபெறவுள்ள சர்வதேச போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ளதாக போட்டியின் ஒருங்கிணைப்பாளர் தியாகு நாகராஜ் தெரிவித்துள்ளார். கொடைக்கானல் அட்டுவம்பட்டி அருகே உள்ள அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்திற்கு சொந்தமான இடத்தில் திடீரென ஏற்பட்ட காட்டு தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பகல் வேளையில் கடுமையான வெப்பம் நிலவி வருகிறது. இதன் காரணமாக இங்குள்ள செடி கொடிகள் அனைத்தும் காய்ந்து கருகி காணப்படுகிறது. இந்நிலையில் அட்டுவம்பட்டி பகுதியில் செயல்படும் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக வளாகத்தில் பல்கலைக்கழக பேராசிரியர்களின் குடியிருப்பு பகுதியில் திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியது. காற்றின் வேகம் அதிகமானதால் தீ மளமளவென்று பரவி எரிந்து வருகிறது. இதனால் இப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. இது குறித்து அப்பகுதி மக்கள் தீயணைப்பு நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்து வருகின்றனர். வெயிலின் தாக்கத்தை குறைக்க திருநள்ளாறில் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் முருகையன் என்பவர் காக்கைக்கு தண்ணீரும் பிஸ்கட்டும் வைத்தபோது மனிதர்களைப் போன்று காக்காவும் பிஸ்கட்டை தண்ணீரில் நனைத்து உண்ணும் காட்சி வைரலாகி வருகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது. வெயிலின் தாக்கத்தை தவிர்க்க மனிதர்கள் தங்களுக்கு பிடித்தமான பழ வகைகள், ஜூஸ் போன்றவை அருந்தி வரும் நிலையில் விலங்கு ஆர்வலர்கள் நாய், பூனை மற்றும் பறவைகளுக்கு தண்ணீர் வைத்து அவற்றிற்கு வெயிலின் வெப்பத்தை தணிக்க உதவி வருகின்றனர். இந்நிலையில் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் முருகையன் தனது வீட்டில் பறவைகளுக்கு தண்ணீர் வைப்பதை வாடிக்கையாக கொண்டுள்ளார். மேலும் காக்கா, புறா, கிளி போன்றவை வந்து தண்ணீர் குடித்து செல்லும் நிலையில் அவற்றுக்கு உண்பதற்கு பிஸ்கட் வழங்கினார். அப்போது ஒரு காக்கை பிஸ்கட்டுகளை எடுத்து மனிதர்களைப் போன்று தண்ணீரில் நனைத்து உண்ட காட்சி வியப்புடன் கண்டு அவற்றை தமது மொபைல் போனில் படம் பிடித்து உள்ளார். இந்த காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது. அரக்கோணம் மாநில நெடுஞ்சாலையில் குடிநீர் வீணாகி கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டி ஜெம் தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டதன் எதிரொலியாக அரக்கோணம் நகராட்சி சேதமடைந்த குடிநீர் குழாயை சரி செய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் காஞ்சிபுரம் மாநில நெடுஞ்சாலையில் INS ராஜாளி கடற்படை விமான தளம் அருகில் கடந்த 6 மாதங்களாக குடிநீர் குழாய் சேதமடைந்து மாநில நெடுஞ்சாலையில் ஆறாக குடிநீர் வீணாகி கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டி கோடை காலம் என்பதால் குடிநீர் வீணாகாமல் தடுக்க நகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், சாலையில் ஆறாக ஓடும் தண்ணீரால் அந்த இடமே பாசி பிடித்துள்ளதால் நடந்து செல்பவர்களும் வழுக்கி விழும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என்றும், இதன் காரணமாக அப்பகுதியில் அடிக்கடி சிறு விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது என்றும் ஜெம் தொலைக்காட்சியில் செய்தி வெளியிட்டதை தொடர்ந்து அரக்கோணம் நகராட்சி அலுவலர்கள் சம்பவ இடத்திற்கு நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டு உடனடியாக சேதமடைந்த குடிநீர் குழாய் சீர் செய்யப்பட்டது. இதன் காரணமாக பொதுமக்கள் மற்றும் அப்பகுதி வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் 6 மாதங்களாக நீடித்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காண வைத்த ஜெம் தொலைக்காட்சிக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். தண்ணி போனது அவர் பேட்டி எடுத்து அவர்கிட்ட சொன்னோம். ஏதோ அதிகாரிகள்லாம் வந்தாங்க, ஒரே நாளில் அந்த வேலையை முடிச்சு கொடுத்தாங்க. தண்ணி ஃபுல்லாக போயிட்டு வண்டிகள்லாம் போய் மேலே தெளிச்சு ரொம்ப கஸ்டமரே வர முடியாத நிலைமையில் இருந்தது. இப்போ சீராக ஆயிடுச்சு. ரொம்ப நன்றி. ஜெம் தொலைக்காட்சிக்கும் நம்ம நிருபருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பழனி முருகன் கோவிலுக்கு புதுச்சேரியை சேர்ந்த முருகன் பக்தர்கள் பேட்டரி வாகனங்களை நன்கொடையாக வழங்கினர். பழனி முருகன் கோவில் கிரிவல பாதையில் பக்தர்களின் கார்கள், இருசக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. இந்நிலையில் கோவில் நிர்வாகம் சார்பில் கிரிவல பாதையில் உள்ள ரோப்கார் நிலையமும், வின்ஸ் நிலையமும், பாத விநாயகர் கோவில் மற்றும் பிற கோவில்களுக்கு பக்தர்கள் சென்று வருவதற்கு வசதியாக பேட்டரி கார்களை கட்டணமில்லாமல் இயக்கி வருகிறது. இதன் மூலம் மூத்த குடிமக்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் பேட்டரி வாகனத்தில் ஏறி கிரிவல பாதையில் எளிதாக சென்று வருகின்றனர்.
இந்நிலையில் டிவிஎஸ் நிறுவனம் சார்பில் 23 பேர் அமர்ந்து செல்லும் வகையில் புதுச்சேரியை சேர்ந்த வேல்முருகன் மற்றும் குகன் என்கிற முருக பக்தர்கள் பேட்டரி வாகனத்தை நன்கொடையாக வழங்கினர். பாத விநாயகர் கோவில் முன்பு பேட்டரி வாகனம் பூஜை செய்யப்பட்டு பக்தர்கள் வசதிக்காக இயக்கப்பட்டது. இதன் மூலம் மலையடிவாரத்தில் 38 பேட்டரி வாகனங்கள் பக்தர்கள் வசதிக்காக இயக்கப்படுகிறது. அரக்கோணம் கல்லாறு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள கிராம கல்வி வளர்ச்சி முன்னேற்றம் குறித்த அலுவலகத்தில் வாசிக்கலாம் வாங்க நூலகம் திறக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் கல்லாறு பகுதியில் கிராம கல்வி வளர்ச்சி முன்னேற்றம் குறித்த அலுவலகம் அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் அலுவலக வளாகத்தில் வாசிக்கலாம் வாங்க நூலகத்தின் திறப்பு விழா நிறுவன தலைவர் டாக்டர் பெர்னாண்ட் ஃபாத்திமா தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக அறிவியல் இயக்க மாவட்ட தலைவர் முனைவர் கலைநேசன், சமூக ஆர்வலர்கள் ஜோப் சந்திரன், ஜிகேபி பார்த்திபன், இயற்கை விவசாயம் சுகுமார் மற்றும் ஆனந்தன் பிரமிளா ஆகியோர் கலந்து கொண்டு நூலகம் பயன் குறித்து பேசினர். அதைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் கூட்டாக வாசிக்கலாம் வாங்க என்ற நூலகத்தை திறந்து வைத்தனர். விழாவில் மனோகரி, சரஸ்வதி, பாஸ்கர், காளிதாசன் உட்பட பல்வேறு கிராமங்களை சேர்ந்த நூற்றுக்கணக்கான சிறுவர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். நூலகத்தில் அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், காரல் மார்க்ஸ், இயற்கை விவசாயம், உலக பொருளாதாரம் மற்றும் பெண்கள் முன்னேற்றம் உள்ளிட்ட பல்வேறு புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பங்கேற்ற நிகழ்ச்சியில் துப்பாக்கிச் சூடு. ஜனநாயகத்தில் வன்முறைக்கு இடமில்லை என கண்டனம் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி. கொடைக்கானலில் நடைபயிற்சி மேற்கொண்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முதலமைச்சருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் பொதுமக்கள். மத்திய மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து தமிழகத்திற்கு முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்படும் மின்சாரத்தை நிறுத்தக்கூடாது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பங்கேற்ற பத்திரிகையாளர்களின் விருந்தில் துப்பாக்கிச் சூடு. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலவி வருவதால் தமிழகத்தில் 3 நாட்களுக்கு மழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.